யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 9 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாய் இருக்கிறார். அந்த ஜீவ அப்பம் நம்மை திருப்தியாக்கும். ஆமென். அந்த ஜீவ அப்பம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த தேவன் ஜீவ அப்பமாய் இருக்கிறபடினாலே அவர் உண்மையாகவே மெய்யாகவே என்னை திருப்தி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். 5ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, பிலிப்பு யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன். அங்க கிரவுட்ல இருக்கிற ஒரு ஆளை பார்த்து கேட்கல, சீஷனை பார்த்து தான் கேட்கிற. நிறைய நேரத்தில் நம்ம சும்மா வரவங்க கிட்ட கேட்டா புரியாது, சீஷர்கள் கிட்ட தான் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று சொல்லி கேட்டார். இப்ப யாருக்கு டெஸ்ட்? யாருக்கு? பிலிப்பு யாரு? சீஷர்கள். சீஷர்களுக்கு தேவன் சோதனையை தருகிறார். ஆமென். ஐயோ, சோதனையே வேண்டாம். எப்படி? சோதனையே திருப்தியா இருந்துருவீங்களா? சந்தோஷமா இருந்துருவீங்களா? சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ ஒவ்வொரு சோதனையை நாம் விசுவாசத்துல தாண்டி போகும்போது தான் நாம் அந்த விசுவாச வாழ்க்கையில வளர முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? சோதனை நமக்கு நல்லதல்ல, சோதனைனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், சோதனைனால நம்ம வாழ்க்கை ரொம்ப திக்கு தடுமாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். உண்மைதான். ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும், ஒரு பக்கம் தடுமாறி இருந்தாலும், நான் கர்த்தரை அந்த சோதனையில் நம்பி இருக்கும்போது கர்த்தர் என் விசுவாசத்தை வளர்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த டெஸ்ட் வரும்போது பிலிப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப அழகா ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்தை வாசிங்க. தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி என்ன கேட்டார்? சாப்பிட்றதுக்கு எங்க இருக்கும் தெரிஞ்சுக்கினே கேட்டா நல்லதா? நம்ம என்ன சொல்லுவோம்? தெரிஞ்சுக்கினே ஒருத்தர் நம்மளை கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? இல்லை, ஒரு சிலர் திட்டிடுவாங்க. பட் இயேசு கிறிஸ்து இது பிலிப்புக்கு தெரியாது, இயேசு கொண்டிதான் தெரியும். அதாவது நமக்கு தெரிஞ்சா நம்ம கேட்கலாம், பிலிப்புக்கு தெரிஞ்சா கேட்கலாம். பிலிப்பு கூடவே இருந்தாலும் அவர் உயிரோடு அநேகரை எழுப்பியிருக்காரு, அநேக வியாதியஸ்தரை சுகப்படுத்தியிருக்காரு, பேய்களை ஓட்டியிருக்காரு, கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செஞ்சிருக்காரு. பைபிள் சொல்லியிருக்கு நிறைய அற்புத அடையாளங்கள் செய்ததை என்ன பண்ண முடியாது, எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கும் போது பிலிப்புக்கு தெரியணும், கூட இருக்கிற பிலிப்புக்கு தெரியணும், இது தேவனால் கூடும். ஆமென். ஆனா பிலிப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வாசிங்க 7ஆம் வசனத்துல. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாத. எவ்வளவு பேர் இருக்காங்க? 5000 ஆண்கள். அதாவது கணக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் படி 5000 ஆண்களை ஒண்டி தான் கணக்கு பார்த்துருக்குறாங்க. சகோதரிகள், பிள்ளைகள், அவங்களெல்லாம் கணக்கு பார்க்கல. அவர் சொல்றாரு, நம்ம 200 பணத்துக்கு பணம் இல்லை, 200 பணத்துக்கு நம்ம வாங்கினாலும் அப்பங்கள் போதாது, நம்ம கிட்ட பணமும் இல்லை அப்படின்றத இங்கு பிலிப்பு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற பாடுகள் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி யாக்கோபு நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அது நமக்கு உண்மையாக ஒரு வளர்ச்சியை, உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருத்தர் வாசிங்க. பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். கொஞ்சம் கவனிங்க, இந்த சோதனை உங்க வாழ்க்கையில பொறுமையை உண்டாக்கும். அப்போ அந்த பொறுமை வருவதனால நீங்க மிகுந்த சந்தோஷம் அடையுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். என்னடா சோதனையில சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு பாஸ்டர்? நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுதுங்க, சோதனையில சந்தோஷமா இருங்க. அப்படி சோதனையில சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்குள்ள பொறுமையை உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. பொறுமை என்ன பண்ணும்? பொறுமை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும்?
பொறுமை நம்ம வாழ்க்கை. இப்போ பொறுமைன்ற ஒரு குணாசி எனக்குள்ள வந்தா, இந்த பொறுமைன்ற குணாசி எனக்குள்ள என்ன பண்ணும்? இப்போ நம்ம ஆசீர்வாதத்தை டைரக்டா கேட்குறோம். எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம டைரக்டா கேட்குறோம்? அதுக்கு நம்ம தகுதியே படுத்திக்கல. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? ஆசீர்வாதத்தை டைரக்டா கேட்குறோம். எனக்கு இந்த பிள்ளைக்கு இந்த வேலையை கொடுங்க. அந்த பிள்ளை அந்த வேலைக்கு தகுதியா இருக்கா? அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? கேட்குறோம். நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த சோதனையினால நமக்கு பொறுமை உண்டானா, அந்த பொறுமைன்ற அந்த குணாசை எனக்குள்ள வரும்போது, சரி, இந்த பொறுமைன்ற குணாசை ஒரு மனைவிக்குள்ள இருந்தா, இந்த பொறுமைன்ற ஒரு குணாசை ஒரு கணவருக்குள்ள இருந்தா, ஒரு பொறுமைன்ற குணாசியம் மாமனார் மாமியாருக்குள்ள இருந்தா, பொறுமைன்ற ஒரு குணாதிசயம் நம்ம உறவுகள்ல இருந்தா, நம்ம உறவு எப்படி இருக்கும்? இப்போ இந்த உறவுகளில் பணம் இருந்தா, பொருள் இருந்தா, நல்ல சொந்த வீடு இருந்தா, ஓகேங்களா, பரிபூர்ணமா சமாதானமா வாழ முடியுமா? முடியுமா? நிறைய பேர் சமாதானத்துக்காக தானே ஆண்டவரை தேடி வந்தீங்க, சந்தோஷத்துக்கு தானே ஆண்டவரை தேடி வந்தீங்க, கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கணும் தானே தேடி வந்தீங்க, எங்க உறவுகளில் கூட எனக்கு ஒரு நெருக்கத்தை கொடுங்கன்னு தானே தேடி வந்தீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் சோதனை ஏற்படுத்துறேன், அந்த சோதனையை, அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை நீங்க விசுவாசன்ற பாதையில நீங்க கடந்து செல்லும் போது உனக்குள்ளாக பொறுமை என்கின்ற மரத்தை நான் வளர்க்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவங்குள்ள நிறைய டைவர்ஸ், கிறிஸ்தவங்குள்ள நிறைய டைவர்ஸ். அந்த ஒவ்வொரு கதையை கேட்டிங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா? கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க அப்பா அம்மா அல்லது அந்த சபையும் பொறுமையை கற்றுக் கொடுக்கல, பொறுமையை கற்றுக் கொடுக்கல. அதாவது வாழ்க்கைனா ஏத்தமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா அங்கே தோசை சுட சுட ஊற்றி ஊற்றி வாயில் ஊட்டி விடுவாங்க. ஆமென். பிள்ளைங்களை கெடுக்கிறாங்க. பொறுமை இல்லைன்னா, சரி, பொறுமை இல்லைன்னா என்ன வரும்? கோபம் வந்தால் என்ன வரும்? இன்னைக்கு நிறைய சண்டைக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு சோதனையே வேணாம், சோதனையே வேணாம், சோதனையே வேணாம் அப்படின்றனால தான். ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? டெஸ்ட்லாம் வேணாங்க, 9ஆவதுலேருந்து 10ஆவதுக்கு போகணும்னா அதெல்லாம் வைக்காதீங்க, என் பிள்ளை என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. டெஸ்ட் வைப்பாங்க. ஒருவேளை அட்லீஸ்ட் ஒரு 8ஆவது வரைக்கும் அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. 9ஆவது 10ஆவதுல என்ன பண்ணுவாங்க? கம்பல்சரி டைட்டாக பிடிப்பாங்க. எதுக்காக பிடிக்கிறாங்க? அதுக்கு அவங்க தகுதியாக இருக்கிறதுக்கு, அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு. வருங்காலம் இந்த மாதிரி ஈஸியாக இருக்காது. காலேஜ்லாம் போனால் இன்னும் கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க படிக்கணும்னா அதுக்கான ஞானம் வேணும், அதுக்கான திறமைகளை வளர்த்து கொள்ளணுன்றதுக்காக தான் செய்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ அதுபோல தேவனாகிய கர்த்தர் நம்மளை கெடுக்கிறதுக்கு அல்ல, நம்மளை அழிக்கிறதுக்கு அல்ல, நம்மளை பாவம் செய்ய தூண்டி விடுறதுக்கல்ல, நம்ம பரிசுத்தத்தில் வளர்றதுக்கும் ஆண்டவரை சார்ந்து விசுவாசத்தில் வளர்வதற்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த சோதனைகளை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன பண்ணுங்க, தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய ஆலோசனையை நாடுகள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேர் இஸ் எ டெஸ்ட். தேவை இருந்தா டெஸ்ட் வரதான் செய்யும். அந்த டெஸ்ட்ல நம்ம கர்த்தரை பிடித்து கொள்வோமானால், ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்வோமானால் நம்ம போராட்டத்தில் பிரச்சனையில கர்த்தர் நமக்கு வளர்ச்சியை தருகிறார். ஆமென். தாவீது சொல்றாரு, கொஞ்சம் கவனிங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், எல்லாருக்கும் தெரியல இந்த வசனம், பள்ளத்தாக்கில் நடந்தா பயம் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் எனக்கு மெய்ப்பனா இருக்கிறதுனால எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு மரணம் இல்லை, எனக்கு இருள் இல்லை, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கல. தாவீது சொல்றார், நம்ம மனப்பாடமா சொல்ற நிறைய பேருக்கு இந்த வசனம் மனப்பாடமா தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் ஏன் ஏன்? இந்த மரண இருள் வராததுனால அல்ல, இல்ல அது இருளா இல்லாததுனால அல்ல. இருள் இருக்கு, மரண பயமும் இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆனால் என் நல்ல மெய்ப்பன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த மரண இருளில, அந்த தனிமையில, அந்த போராட்டத்தில், அந்த பிரச்சனையில, அந்த வியாதியில, அந்த வேதனையில
அந்த கொடுமையான அந்த அநியாயத்தின் மத்தியில, ஐயோ இந்த அநியாயத்திற்கு யாருமே வரமாட்டாங்களா, நீதி கிடைக்கவே கிடைக்காது, இப்படி பல கேள்வியின் கதறல் மத்தியில நல்ல மேய்ப்பன் என்னோடு இருக்கிறார். He is a good shepherd. நம்ம பிரச்சனைக்கு தீர்வு அந்த பிரச்சனை தீர்றதுனால அல்ல, நம்ம பிரச்சனைக்கு தீர்வு, கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க, இட்ஸ் a theology. அந்த பிரச்சனைக்கு தீர்வு இயேசு. லைஃப் இஸ் லைக் a cycle. ஆமென், அல்லேலூயா. இந்த வட்டத்துக்கு முடிவு இல்லை. எப்போ முடியும்னா, எப்போ முடியும், எப்போ முடியும் சொல்ல மாட்டீங்களா? பயமா இருக்கா? சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். இந்த சைக்கிளில் உட்காந்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பெருசா பண்ண போறதெல்லாம் இல்லை. ஆமென். வாழும்போது இயேசுவை நம்பி நாம் வாழும்போது, ஒரு பிரச்சனை வந்தாலும், இன்னொரு பிரச்சனை வந்தாலும், இன்னொரு பிரச்சனை வந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், இயேசு என்னோடு இருக்கிறார். தாவீது எப்படி பாட்டு பாடுறாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படேன்னா, தேவரீ என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். திருப்பி தாவீது சொல்லுகிறார், கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் கண்டு பயந்து நான் பின்னாடி ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லல. அப்படி சொன்னாரா? ஞாபகம் இருக்கா வசனம்? கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நான் நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. I see the test. I see the valley of darkness, valley of pain, valley of loss, valley of division, valley of problems. Yes, we see it often. ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தேவ பிள்ளை அதை பார்த்துட்டு எப்படி தருமா, தாவீது சொல்ற மாதிரி, எஸ் ஐ see the problem. நான் காலையில் ஏந்திரிக்கும் போதே ஐயோயோ நான் கண்ணே திறக்க மாட்டேன், கடங்காரன் வந்து நிற்பான், என் வீட்டுக்காரர் ஒன்று சொல்லுவார், என் பிள்ளைங்க ஒன்று சொல்லும், ஐயோ என் பிரச்சனை தாங்கவே முடியல, அதனால கண்ணை மூடினா கண்ணை மூடிட்டே இருக்கிறேன், நான் அந்த பெட்லேருந்து ஏந்திரிக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த மாம்சம் நமக்கு சொல்லும். நம்ம கரெக்டாக ஆண்டவருக்குள்ளே போய் பார்க்கும்போது தாவீது சொல்கிற மாதிரி, ஆண்டவரே இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ பள்ளத்தாக்குனா புரியுதா? ரெண்டு மலைக்கு நடுவில், ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு சமவெளி வரும். அந்த சமவெளியை தான் பள்ளத்தாக்கு. அந்த வழியாக கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு. அந்த பள்ளத்தாக்கு அவர் சொல்கிறாரு வேதனை நிறைந்ததா இருக்கு, இருளா இருக்கு, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி தாவீது புலம்புறான், அழுறான். என்ன சொல்ல வரானா, இன்னைக்கு நான் ராஜாவை உட்காரணும், ஆனால் சவுல் ராஜாவை உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், என்னை கொல்றதுக்கு வகை தேடுறான். நான் பெத்தெடுத்த பிள்ளை அப்சலோம் எனக்கு பின்னாடி ராஜா வந்து எனக்கு ஆறுதலாக இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம புலம்புறோம்ல, புலம்புல என் பிள்ளை என்ன பார்க்கும், என் மருமக என்ன பார்க்கும், என் மருமக என்ன பார்க்கும், அவன் பார்ப்பான், இவன் பார்ப்பான், இவன் பார்ப்பான், அவன் எல்லாம் பார்க்கட்டும், பார்த்தா பார்க்கட்டும், ஆனால் கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. தாவீது புலம்புறான். அதோட எப்போ இவன் சாவான்னு சொல்லி ஒரு பெரிய பெலிஸ்தியரும் அமலேக்கியரும் என்ன பண்றாங்க, தாவீதை எப்போ கொல்லலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். எங்கேயும் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஆனா அந்த தாவீது சொல்றான், ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொல்றான், இதெல்லாம் இருக்கட்டும், நான் பயப்படல. சொல்றான், எனக்கு எதிராக 10,000 பேர் எழும்பினாலும் நான் பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவன் சொல்ல எதிரியே வரமாட்டான்ற தியாலஜியை சொல்லி கொடுக்கல. எதிரி இருப்பாங்க, ஆனா அந்த எதிர்ப்பின் மத்தியில கர்த்தர் உன்னோடு கூட நிற்பான். அல்லேலூயா. அப்போ பிலிப்பு கன்ஃபியூஷன் ஆகி நிற்கிறான். அந்த டெஸ்ட்ல நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி தான் பிலிப்பும் சொல்றான். லாஜிக்கான பதில் என்ன தெரியுமா? நார்மலா என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்? முதல்ல பிலிப்பு யோசிச்சதையும் தப்பு இல்லை. பிலிப்பு என்ன சொல்றான்னா, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவ்வளவு பேருக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இப்போ நார்மலா உங்ககிட்ட பதில் கேட்டால், இவ்வளவு பேருக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும், 1000 பேர் வந்தா எவ்வளவு பேருக்கு சாப்பாடு செய்யணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும்? தப்பு இல்லையே. விசுவாசம் என்பது பல நேரங்கள்ல நம்ம உலக கணக்குப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால வாழ முடியாது. ஆமென்.
விசுவாசம்னா என்னங்க? எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லு, விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா what is faith? I don't see it, I believe. I am not right now experience what is God is going to do, but yet I believe God is going to do. God is going to come soon. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். வந்துட்டாரா வரப்போகிறான்றத நான் நம்புறேன். அந்த மாதிரி விசுவாசன்றது நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, அவர் அதை பண்ணாதான் நான் நம்புவேன், அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. நான் பார்க்கல, நான் அனுபவிக்க, ஆனாலும் நான் இயேசுவை நம்புகிறேன். ஆமென். அதுதான் பிலிப்புக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக இங்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, 10வது வசனம், 11ஆம் வசனம், 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, the provision. முதல்ல நம்ம பார்த்தோம் இட்ஸ் a need, ரெண்டாவது பார்த்தோம் இட்ஸ் a test, மூணாவது இட்ஸ் a provision. இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, தேவை சந்திக்கப்படும். ஆமென். இப்போ இந்த தேவை சின்னதா பெருசா? 5000 பேருக்கு போஷிக்கணும், எங்க போய் சாப்பாடு வாங்குறது? ஆமென். அல்லேலூயா. தேவன் தேவைகளை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். என் தேவன் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்ததினாலே பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். சரி, இப்போ ஏன் இந்த வார்த்தை இங்க சொல்லணும்? நமக்கு தேவை சந்திக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். ஏன் இதை யோவான் எழுதணும்? மத்தேயு எழுதல, மார்க் எழுதல, ஆனா யோவான் இந்த வசனத்தை, ஏன்னா இந்த அற்புதம் ஒண்டி மத்தேயும் சொல்லியிருக்காரு, மார்க்கும் சொல்லியிருக்காரு, லூக்காவும் சொல்லியிருக்காரு, யோவான் 4, அதாவது பைபிள்ல 4 இடத்துல 4 பேரும் ஒரே அற்புதத்தை சொன்னது என்னன்னா இந்த ஒரே ஒரு அற்புதம் தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் நம்ம தேவை சந்திக்கப்படணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆனா நம்ம கிட்ட அந்த ஒழுங்கும் கிரமமான காரியம் இல்லை. எப்படி ஒழுங்கு இல்லை? ஆண்டவர் சொல்றாரு, சரி சாப்பாடை கொண்டு வா கொடுப்போம் அப்படின்னு சொல்லல. முதல்ல சொல்றாரு, எல்லாரும் என்ன பண்ணு, புல்லுள்ள இடமா இருக்குல்ல, எல்லாரையும் லைனா உட்காரவே. ஆமென். அல்லேலூயா. தேவை சந்திக்கப்படணும்னு ஆசைலாம் இருக்கு, விருப்பம்லாம் இருக்கு, வாஞ்செல்லாம் இருக்கு, ஆனா அந்த ஒழுக்கம் தான் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அந்த ஒழுக்கம் தான் இல்லை. சர்ச்சில் வந்தா நல்ல பாட்டு, அழகா பாடும்போது பாரு, தேவதைங்க மாதிரி பாடுறது, தேவர்கள் மாதிரி பாடுறது, நான் பாட்டு. ஆமென். அப்படியே சர்ச்சை விட்டு வெளில போன உடனே அப்படியே அந்த நாக்கெல்லாம் வேற மாதிரி பாடும், வேற மாதிரி கூத்தடிக்கும், வேற மாதிரி கொண்டாடும். ஜாலியா இருக்க வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் கவனிங்க. பைபிள் சந்தோஷமா இருக்கதான் நமக்கு நல்லா தெரியும் எது தப்பு எது தப்பு இல்லைன்றது நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார். நான் சொல்றது என்னன்னா, இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி தேவன் எல்லாரும் என்ன பண்ண வச்சிருக்காரு? ஒழுங்கா லைனா உட்கார வச்சிருக்காரு. உங்க வீட்டில் ஒழுக்கம் இருக்கா? சரி, இங்க ஆராதிக்கிறீங்களே, உங்க வீட்டில் தனியா ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க குடும்பமா உட்காந்து ப்ரேயர் பண்ண எவ்வளோ நேரம்ன்றதை நான் பாஸ்டரா இருக்க உங்களுக்கு சொல்ல வரல. அட்லீஸ்ட் முதல்ல கூடி ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் தனிமையில ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், குடும்பமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க இங்க ஜெபிக்கும் போது அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஆமென். வீட்டில் பைபிள் வாசிக்கணும், சர்ச்சில் பைபிள் வாசிக்கணும். அப்போ ஒழுக்கம். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, காலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஆமென். இல்லை எங்கள் கல்ச்சர் ஒருவேளை உண்மையாக நீங்கள் நைட்டில் வேலை செய்கிறீங்கன்னா வேறு வழியில் பிழைப்புக்காக வேலை செய்யணும். ஆனால் நிறைய குடும்பங்கள் நைட்டில் வேலையே இல்லை, ஆனால் 11 மணி வரைக்கும் ஆட்டம் ஆட்டம் ஆட்டம், டிவியை போட்டு வீடு ஃபுல்லாக யுத்த காலம் தான். பையன் ஒரு பக்கம் டான்ஸு, வீட்டில் ஒரு சண்டை. அப்போ தான் அவர் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்றதுக்காக அவர் வரும்போது அவர் சிக்கன் வாங்கிட்டு வருவாராம். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு வருவாராம். மனைவி உக்காந்து சிக்கனே சாப்பிட்டது இல்லையா? புரிய மாட்டதுல ஒரு ஒழுக்கமும் இல்லை.
ஆனா அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், கர்த்தர் தேவைகளை சந்திக்கணும். ஏகோவா அப்படியே பாடணும்னு, ஆண்டவரே எங்க தேவையெல்லாம் நீ சந்திச்சிருவீர். முதல்ல யார் பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, ஒழுக்கமா ஒழுக்கமா ஆர்டரா வாழ்றதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். ஆமென், அல்லேலூயா. எங்கேயோ அற்புதம் வராம நிக்குதே, ஏன் நிக்குதுன்னா வேற ஒன்றும் இல்லை. அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கணவன் மனைவியாக பிள்ளைகளாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒழுங்காக ஓரிடத்தில் கூட வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளை கூப்பிட்டாலாம் வரமாட்டான் ப்ரேயருக்கு. ஆமென். அப்ப நீ சரியா கூப்பிடலன்னு அர்த்தம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சர்ச்சு கூப்பிடுறதே சண்டை போட்டுனே கூப்பிடுற. 2 சிஸ்டரும் சொன்னாங்க, சர்ச்சு கூப்பிடுறதே சண்டை போட்டுனே கூப்பிடுறேன். சர்ச்சுக்கு சண்டை போட்டுனே கூப்பிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஆமென். சண்டை போட்டே வருவீங்க, சண்டை போட்டே போவீங்க. ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அற்புதத்திற்கான வழி ஒழுக்கம். எல்லாரும் சொல்லுங்க, ஒழுக்கம். ஆமென், அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைங்கிட்ட சொல்லணும், எப்பா நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே வந்து ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம், ஆண்டவர் பெரியவர், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்க. சர்ச்சுக்கு போகிறோம், நீ அங்கங்கே ஓடன உனக்கு காது மேலே அடிப்பேன். என்ன அது? அவனை இன்ட்ரெஸ்டாக சொல்லி கொடு, ஒரு கதை மாதிரி அழகாக சொல்லு. ஆண்டவர் வந்து இறங்குவார்ப்பா, அங்கே ஆண்டவர் பேசுவார்ப்பா, நம்ம அங்கங்கே ஓடக்கூடாது சொல்லிகிட்டே இருந்தால் அவனுக்கு புரியும். நீங்களே வந்து சர்ச்சில் வரும்போது அசட்டையா வந்துக்கிட்டு அவன் பார்ப்பான். இவ்வளோண்டு கூட தெரியும், இவ்வளோண்டு கூட நல்லா தெரியும். நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம்? பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, பேர் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? நீங்கள் வாயிலெல்லாம் சொல்லலாம் ஆண்டவர் 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 ஆண்டவர், 100க்கு உட்காரும் போது ஆண்டவர் சொல்லலாம், ஏந்திரிக்கும் போது இயேசுன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வாயில் இயேசு இயேசுன்னு சொல்லும், ஆனால் செய்கிறதெல்லாம் இயேசுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றது பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். சொல்றதும் ஒன்றா இருக்கணும். ஆமென். பிள்ளைங்களுக்கு ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்துருக்கீங்களா? தேங்க்ஸ், பைபிள் தேங்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கா? பைபிள் இருக்கா நன்றி சொல்லுன்னு சொல்லியிருக்கா? ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணால் நன்றி சொல்லுங்க. சொல்லி கொடுத்துருக்கீங்களா உங்கள் பிள்ளைங்களுக்கு? ஆமென். ஒரு கடையில் போயிருந்தேன், ஒரு சின்ன பாப்பா ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு அவங்க அப்பா சொல்கிறார், தேங்க்ஸ் சொல்லுமா. அவர் காசு கொடுத்து தான் வாங்குறார். அந்த பாப்பா வாங்கும்போதே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகுது. ஆமென், அல்லேலூயா. தானே வந்துச்சா? சொல்லி கொடுத்து ஒரு ஒழுக்கம். ஆமென், அல்லேலூயா. அப்படியே போகும்போதே 4 பேரை இச்சினே போகிறது. எப்படி? பெரியவங்கன்றது இல்லை, சின்னவங்கன்றது இல்லை, அப்படியே தட்டிகிட்டே போகிறது. அப்படியே இருந்தால் தள்ளிட்டு கூட உள்ளே போகிறது. நான் ஃபஸ்ட்டு போகணும். ஆமென். தள்ளினா கீழே விழுந்தா இல்லை அப்படியே குறுக்க நடந்து போனா சரி, ஒருத்தவங்க போகிறதுல என்ன ஆகிட போகுது? ஆமென், அல்லேலூயா. எஸ், நம்மெல்லாம் வேகமாக ஓடுற உலகத்தில் தான் வாழ்கிறோம். நட தம்பி. ஒரு வயசானவங்க வராங்க, ஒரு பெண் வராங்க. பெண்ணுனா கனத்துக்குரியவர்கள். எஸ் எஸ், சரி அவங்க முன்னாடி போட்டோமே, டோரில் நான் பக்கத்தில் வந்துட்டாங்க போட்டோமே, சரி இடிச்சிட்டோம். ஒரு சாரி, பொய் சொல்ல தான் தெரியும். கண்ணுக்கு நேராக கூப்பிட்டு கேட்குறேன். இதெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைங்களை, உலக பிள்ளைங்களை பற்றி பேசவே இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய பெருமை செய்யவே இல்லை. நான் என்ன செஞ்சேன்? ஐயோ அதெல்லாம் நாங்களாம் பண்ண மாட்டோம், நாங்களாம் ஜெபிக்கிறவங்க, நாங்களாம் உபாசம் பண்ணுறவங்க, அதெல்லாம் நாங்கள் செய்யவே மாட்டோம். கண்ணுக்கு நேராக பார்க்குறேன். ஒரு சாரி சொல்றதுல என்ன ஆகுது? பைபிளில் சாரி சொல்லியிருக்கா? ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன், கேட்குதா? கேட்காது. ஆசீர்வாதம் ஒண்டி வேணும்ல. ஆமென். நாங்கள் வாளாயிராமல் தலையாயிருக்க வேண்டும், நாங்கள் கீழே இருக்கக்கூடாது, நாங்கள் மேலே இருக்கணும். இதுக்கெல்லாம் ஆசை இருக்கு. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் ஆசை ஒண்டி இருந்தால் போதாது. ஆமென். நிறைய பேருக்கு ஐடியாலாம் இருக்குது. நான் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணேன்னா எனக்கு எல்லாம் தெரியும்.
நான் யாரை கேட்டாலும் ஐடியா சொல்லுவாங்க. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பண்ணாதான் தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போறாருன்னா எல்லாரையும் ஒழுங்குமா உட்கார வைக்கிறார், ஒரு ஆர்டரா உட்கார வைக்கிறார். லைன்ல நிக்க தெரியுமா உங்களுக்குலாம்? உங்க பிள்ளைங்களுக்கு லைன்ல நிக்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சாரி சொல்ல சொல்லியிருக்கீங்களா? இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்கள் சோத்திர சோத்திர ஆண்டவரே நீ தான் நன்றி பரிசுத்தம் சொல்றவங்க வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கா? ஆமென். அல்லேலூயா. பாட்டு கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அவர் 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 கீழே இறங்கணும்னா அந்த அந்த வேஷமே மாறிடும். ஆமென். இட்ஸ் a லைஃப் ஸ்டைல். அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்க தவறான பழக்க வழக்கங்கள்லாம் மாறணும். தவறான பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது என்ன தவறான பழக்க வழக்கம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி, என்கிட்டயும் இருக்கு. ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்குள்ள மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு சிம்பிளாக தான் சொன்னேன், நன்றி சொல்லணும், சாரி சொல்லணும். ஆமென். தப்பு பண்ணால் ஒழியக்கூடாது. தப்பு பண்ணால் என்ன பண்ணக்கூடாது, அவங்க பண்ணனால தான் நான் செஞ்சேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. என்ன ஆகிட போகுது, பண்ணிட்டேன், திட்ட போகிறாங்க, 2 அடிக்க போகிறாங்க, முடிஞ்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ இதுதான் இங்கே நடக்குது. இங்கே நடக்குது, தேவன் தேவையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கும் கிரமமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரையும் சரியா ஆண்டவர் உட்கார சொல்றதை பார்க்கிறோம். ரெண்டாவது, தேவன் 11ஆம் வசனத்தில் he give thanks. அல்லேலூயா. நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போதே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாத காரணம் என்னன்னா, தேவன் என் வாழ்க்கையில காரியங்களை சரியா செய்யல. யாரு யாரு யாரு? இப்போ நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா, என் புள்ள என் வாழ்க்கையில் இதை செஞ்சிருந்தா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன். ஆமென். நிறைய நேரத்தில் அந்த பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். உங்க பிள்ளைங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எங்க அப்பா அம்மா உஷாரா இருந்திருந்தாங்கன்னா எப்படி, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வெளில உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்டி தான். ஓ, உங்க பிள்ளைங்க யோசிக்கிறேன், எங்க அப்பா அம்மா ஒழுங்கா இருந்திருந்தா, பேசுற மாதிரி அவங்க நடந்திருந்தாங்கன்னா நான் ஏன் எப்படி இருக்கிறேன்? அப்ப அவங்க காரியங்களை சரியா செய்யலன்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்க. அப்பா அம்மா நினைக்கிறேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இது எதுவுமே நமக்கு பண்ணலையே. பார்க்கும் போதெல்லாம் பார்க்கும்போது அன்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அங்க ஒரு டிமாண்ட். என்ன டிமாண்டு? அது அப்படியே ஒரு வெயிட்டா வந்து நிற்கும் பாரு, பார்த்த உடனே ஓடுற மாதிரி தான் இருக்கும். அவன் ஏதோ அவன் கஷ்டத்துலையும் அவன் போராட்டத்திலையும் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அந்த மாதிரி அவனுக்கு இப்போ டபுள் செலவு இருக்கு, டபுள் பிரச்சனை இருக்கு. மனைவி, பிள்ளைகள், இந்த உலக காரியம் எல்லாத்துலயும் அவன் என்ன பண்றான்? போயிட்டு வரான்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொன்னாங்க பாரு, டக்குன்னு பாரம்லாம் போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே என் மருமகளுக்காக நன்றி, ஆண்டவரே என் மருமகனுக்காக நன்றி. ஆனா எது இல்லையோ அதையே பார்த்து பார்த்து பார்த்து, ஐயோ இந்த பொண்ணு இதை செய்ய மாட்டுது, இந்த பொண்ணு ஒழுங்கா ருசியா செய்ய மாட்டுது, என்னங்க பிரச்சனை? இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை அப்பம் இருந்துச்சு? எத்தனை அப்பம் இருந்துச்சு? எத்தனை அப்பம் இருந்துச்சு? 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் பத்துமா? பத்துமா? ஆண்டவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு முறையும் நம்ம தேவைகள் பெருசு, ஆனா நம்ம விசுவாசத்துல இயேசு மாதிரி தேவனை பார்த்து, ஆண்டவரே 5 அப்பம் 2 மீன் ஆண்டவரே, ஆனாலும் அந்த 5 அப்பத்துக்காக 2 மீனுக்காக நன்றி. ஆமென். அந்த 5 அப்பத்துக்காக 2 மீனுக்காக நன்றினா உன் வாழ்க்கையில பெருக செய்வார். அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் பெருக செய்வார். அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தும்,
நம்ம தேவையில்லாம நிறைய காரியங்கள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லாம நிறைய எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில சோகத்தையும் வேதனையும் போராட்டத்தையும் இன்னும் அதிகரிக்கும். ஐயோ வியாதி வந்துச்சு, மாறவே மாறாது. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வியாதி மாறட்டும், ஆனாலும் எதுக்காக இந்த வியாதியை கொடுத்தீர்னு எனக்கு தெரியாது, நன்றி, சந்தோஷம் வந்துடும். ஆமென். எதுக்காக இந்த மருமகளை கொடுத்தீன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நன்றி. எதுக்காக இந்த மருமகனை கொடுத்தீன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நன்றி. எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்கிற தேவன், உமக்கு நன்றி. ஆமென். நன்றி சொல்ல 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 பிசாசு எதுவும் இல்லை, உங்களை பிடிச்சிருக்க பிசாசு ஓடிடும். என்ன பிசாசு தருமா? கசப்பின் பிசாசு. கசப்பின் எதை செஞ்சாலும் திருப்தி இல்லை, எல்லாம் அவங்கள மாதிரி செய்யணுமா? எப்படி? ஆமென். அல்லேலூயா. இயேசு எடுத்து நன்றி சொன்னாரு. நன்றி சொல்லி என்ன பண்ணாரு? அப்பத்தை கொடுத்தாரு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஸோ கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். அற்புதம் செஞ்சவொன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை ராஜாவாக மாற்ற பிரயாசப்பட்டாங்க. இயேசு சொன்னார், நான் ராஜா வரல, நான் ராஜாதி ராஜாவாக போகிறேன். இந்த உலகத்துக்குரிய ராஜாலாம் எனக்கு பெருசல்ல, ராஜாதி ராஜாவாக இருக்க விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒரு சீக்ரெட் முக்கியமாக சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த அப்பம், இந்த பூமிக்குரிய அப்பம் நம்மை திருப்தி ஆக்காது. சொல்ல, பூமிக்குரிய அப்பம் நம்மை திருப்தி ஆக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், நானே ஜீவாப்பம். அப்போ பூமிக்குரிய அப்பத்துக்காக இயேசுவை தேடி வந்தீங்கன்னா திருப்தியே அடைய மாட்டீங்க, திருப்தியே அடைய மாட்டீங்க, உங்களுக்கு திருப்தியே வராது. அல்லேலூயா. இவர் ஜீவாப்பம். ஜீவாப்பம் சொல்லும் போது கொஞ்சம் கவனிங்க, நித்திய 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 நித்தியமாய் நமக்கு நமக்கு பலன் தருகிற ஜீவாப்பம் இயேசு கிறிஸ்து ஒருவர். அல்லேலூயா. ஏன் சின்ன ஆண்டோட சமூகத்தில் ரெண்டு கேள்வி கேட்குறேன். ஒன்று, இதெல்லாம் கேட்கும்போது இந்த ஜீவ அப்பமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்? ரெண்டாவது, இந்த ஜீவ அப்பமா இருக்கிற இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இருந்தாரானால் எனக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன? உண்மையா இந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? என் வாழ்க்கையில் அந்த மாற்றங்களை பார்க்க முடியுதா? என் வீட்டுக்காரு என்னை பார்க்கும்போது இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறாரா? அல்லது என்னோடு கூட இருக்கிறவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா? இல்லை இந்த இயேசு வரும் பேச்சில் இருக்கிறாரா? பேச்சில் இருப்பவை வரும் மதம், ஆமென், சடங்காச்சாரம், கொள்கை. செயலில் மாறும்போது அதுவே நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை தருகிறதா இருக்கா? நீரே கனத்துக்குரியவர். நம்முடைய பரிசுத்தத்தை சொல்ல 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 பேய்கள் ஓடும். நம்முடைய பரிசுத்தத்தை சொல்ல சொல்ல வியாதிகள் மாறும். நம்முடைய பரிசுத்தத்தை சொல்ல சொல்ல எங்களுக்குள்ளா நம்முடைய பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறோம். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்தீர், சுகப்படுத்தினீர், சமாதானத்தை தந்தீர். இயேசு எங்களுக்காய் நிற்கிறீர், இயேசு எங்களுக்காய் பேசுகிறீர், எங்களை கைவிடாத தேவனாய் எங்களை நடத்துகிறீர். இந்த உலகத்தில் எங்களுக்கு எது இருக்கோ எது இல்லையோ எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துவீர் என்கின்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே.